1944 ஆண்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது பொழுது ஒற்றையாட்சி ஜாப்பை முழுமையாக வலியுறுத்தினது அவங்கள்லாம். சரிதானே? ஜிஜி பொன்னம்பலம் அவர்களும் ஐக்கிய தேசிய கட்சியும் பிரித்தானியாவும் தான் இலங்கையில ஒற்றையாட்சி முறைமையை கொண்டு வந்தவங்க. அதை கொண்டு வந்ததோடு இல்லாமல் 1952 ஆண்டு தொடக்கம் 56 வரைக்கும் அமைச்சு பதவிகளை பெற்று அந்த ஒற்றையாட்சி முறையை வலுப்படுத்தினது ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள். இனத்திற்கான மிகப்பெரிய துரோகம் அவர்களால் தான் நிலைக்கப்பட்டது. சரி, அன்றைக்கு காங்கேசன் துறை சிமெண்ட் ஃபேக்டரியை போட்டு ஜிஜி பொன்னம்பலம் அவர்களது கஜானாக்குள் வெறும் ஆயிரக்கணக்கில் இருந்த காசுகளை தங்க பழங்களாக மாற்றியது இங்கே இருந்து கொண்டு போன சீமெந்து தான். அவங்க தங்களை பிறப்பித்துக் கொண்டார்கள். இந்த நாட்டை காட்டி கொடுத்து சுரண்டி கொடுத்து அவர்கள் அதை பெற்றுக் கொண்டார்கள். இங்கே தோண்டப்பட்ட அந்த சுண்ணக்கற்களின் சீமெந்துகளால் கொழும்பு மேல் மாடிகளை கண்டது, பாலங்கள் கோபுரங்கள் அமைக்கப்பட்டது. ஆனால் யாழ்ப்பாணம் சிறைமாட ஆட்சி காலத்தில் தான் கல்விட கண்டது. மிகப்பெரிய அழிவு. யாழ் மையத்திலிருந்து சுத்தி எத்தனை கிலோமீட்டர் பார்த்தாலும் இதுல செய்து வச்சிருக்கிற அழிவுன்றது அல்லது அதன் தொடர்ச்சின்றது மிக மோசமானது. இன்றைக்கு குடியேற்றங்களை பற்றி 13ஆம் திருத்தத்தை பற்றி அளிப்பது தொடர்பிலே பேசிக் கொண்டிருக்கிற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கல்லோயா சிங்கள குடியேற்ற திட்டத்தை முதலாவது கொண்டது ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள். இன்றைக்கு வரைக்கும் அவங்க தாங்கள் செய்த துரோகத்தை மறைச்சு அந்த மனுஷனுக்கு ஒரு நினைவேந்தல் செய்ய மாட்டாங்க. இவங்க என்ன தெளிவான இடத்துல வந்து நினைவேந்தல் செய்யணும்? இவங்க முள்ளிவாய்களை கூடுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? முதல்ல உண்ட தாத்தா செய்த துரோகத்தை வழியால சொல்லு. அவருக்கு ஒரு சிலையை கொண்டு வந்து காட்டுனால ஏல மாட்டார். ஆகவே எங்கட மக்களை ஏமாற்றி எங்கட மக்களை அழிச்சு நாசமா அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் விடுதலை புலிகளை பற்றி பேசுகின்றது. விடுதலை புலிகளது நினைவேந்தல்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. வடிவா கவனத்தில் இடங்கும். விடுதலை புலிகளது ஆயுதம் அவனிப்பு செய்யப்பட்டு சரியாக 8 மாதங்களுக்குள்ளேயே இவங்கள் தமிழ் தேசிய விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு வழியால வராங்க. இன்றைய நாங்கள் போராளிகளா இருந்தோம் என்ன சொல்றோம்? சரியோ பிள்ளையோ தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் பலப்படுத்தணும். அது இயக்கத்தில் ஒரு கட்டமைப்பு பண்றதை நாங்கள் தெளிவா இருக்கிறோம். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முதலாவது வழியால் ஓடி போனது இவங்கள. சொல்ற காரணம் என்னது? பதவி பிரச்சனை, அவங்களுக்கு சீட் பிரச்சனை. அவங்க முதலாவது சுவாரஸ்யமான அவர்கள் முதலாவது ஒன்றிணைக்கப்படுகின்ற பொழுது அப்பாத்துறை விநாயகமூர்த்தி நான் நினைக்கிறேன் அவர் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும்னு சொல்றாரு. சரி, எல்லாம் சரி, ஆனால் சைக்கிள் சின்னத்துல போட்டிடுவோம் என்று. அப்ப தலைமை மிக தெளிவாக இதை தொடர்பில் சொல்லினா இல்லை, அது சரி வரான்னு அவர்கள் கடைசியாக கேட்கிறார்கள், யாழ்ப்பாணத்தில் மாத்திரமாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடும் என்று அவரை கூப்பிட்டு பிரத்யேகமான இடங்கள்ல நல்ல பதில் அவர்களுக்கு வழங்கப்பட்டு சத்தம் போடாம இருந்தவங்க. 2009ஆம் ஆண்டு ஒரு சர்வதேச செயலாற்றுகை வழங்கப்பட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சதிகளின் ஊடாக நிறைய போர்க்குற்றங்கள் நடக்கிறதுக்கு அவர் அனுசரணை வழங்கியிருந்தவர். அந்த மனுஷன் இன்றைக்கு வெளியால வந்து கொண்டு தமிழ் தேசிய அரசியல் ஒரு தேசம் இரு நாடா, இரு தேசம் ஒரு நாடா, இரு தேசம் ஒரு நாடு. உங்களோட அரசியல் செய்து நீங்கள் பாராளுமன்றத்துக்கு செல்றதுக்கு ஒரு தேசம், எங்கட போராட்டம், எங்கட வலி, எங்கட மாவீரர் சிந்தனைகள். ஆனால் இன்னும் ஒரு தேசம் உங்களோட சொத்துக்களை பாதுகாத்து அதை மேலும் மேலும் வளர்த்தெடுத்து எலிசபெத் மகாராணியர் நாட்டில் பிறந்த உங்களோட மகனுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இன்னும் ஒரு தேசம். சரியோ, இதை எங்கட மக்கள் உணராத வரை, இதை எங்கட இளைஞர் இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற ஒரு போர்வையோட அவங்க நிற்கிறாங்க. இன்றைக்கு அந்த முன்னணி என்ற போர்வையோட நிற்கிற நிறைய இளைஞர்களை பார்த்தால் அந்த இளைஞர்கள் உண்மையாகவே தமிழ் தேசியத்தின் பற்று கொண்டவர்கள். அருமையான இளைஞர்கள் இருக்கிறார்கள், அருமையான ஜோதிகள் இருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் பண்றாங்க. ஆனால் நிக்கிற இடம் பிள்ளையா இருக்கு, நிக்கிற இடம் பிள்ளை. அவங்க உண்மையாவே தேசத்துக்கானவர்கள், இந்த தேசியத்துக்கானவர்கள். முல்லைத்தீவில, கிளிநொச்சியில, வவுனியாவில, ஜாழ்ப்பாணத்துல, மட்டக்களப்பில, அம்பாறை வரைக்கும் நிக்கிற பொடியல் தேசியத்துக்கான பொடியல். ஆனால் நிக்கிற இடம் இவங்களோட துரோகம். 1944ஆம் ஆண்டுல இருந்து இப்ப வரைக்கும் கடைசியா தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருந்து வெளியால வரும் வரைக்கும் இவங்க செய்த துரோகத்தை எங்கட மக்கள் கருத்துல கொண்டு எதிர்காலத்துல சரியான தரப்புகள் அரசியல் நிகழ்ச்சி நிரல முன்னெடுப்புமாக இருந்தால் நிச்சயமாக 11ஆம் திருத்த சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்படும். இன்றைக்கு தமிழர்கள் தரப்பும் சிங்கள தரப்புகளும் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்துல ஓரளவு நடைமுறையில உள்ளது இலங்கை இந்திய ஒப்பந்தம் மாத்திரம்தான்.